Hello viewers, welcome to City Car Trainers. Learn car driving in your own car with our professional driving instructors at your doorstep. Viewers, today we have a trainee in our academy. Sir own பண்ணிக்கிற vehicle Honda Amaze manual transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது highway training session from Chennai to Kanchipuram through தாம்பரம், படப்பை, ஒரகடம், வாலாஜா இந்த ரூட் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மெனி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரூட்டில் இருக்கிறதுனால ஹெவி வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஹைவேஸ் பொறுத்தமட்டில் ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன மெத்தடாலஜி என்ன? ஃபர்ஸ்ட் திங் லேன் ஃபார்மேஷன். நம்ம கரெக்டான லேனில் ட்ராவல் பண்ணணும். நம்மளோட லேனுக்குள்ளே எதனா வெஹிக்கிள்ஸ் க்ளோஸாக வர மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள். உதாரணத்துக்கு இப்போ லெஃப்ட்டில் இந்த பஸ் வராரு. ஸோ இவர் நம்மளோட ஃப்ரேம்க்குள்ளே லெஃப்ட் ஃப்ரேமுக்கு ரொம்ப க்ளோஸாக வராரு. அப்படி வரும்போது லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் நம்ம ரைட் மிரர் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். அவர் எதனால் ரைட்டில் வந்தார்னா அவருக்கு லெஃப்ட்டில் அந்த டூ வீலர் போயிட்டுருக்காரு. அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரைட்டில் வந்தார். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மிரர் அப்சர்வேஷன். பர் மினிட்டுக்கு 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் நம்ம பார்க்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பேஸில் வராங்க, எந்த லேனில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்றது நம்ம சென்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும். பர் மினிட்டுக்கு 2 times சென்டர் மிரர் நம்ம பார்க்கணும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். நம்ம எந்த லேனில் ட்ராவல் பண்ணுறோமோ அதே லேனில் தான் கர்வ் பண்ணணும், பெண்ட் பண்ணணும். ஸ்டீரிங் நம்ம ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும், ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது தான் மிஸ் ஆகும். நம்ம ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும்னா நம்மளால் மைன்யூட்டாக ஃபீல் பண்ண முடியும். வெஹிக்கிள் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் போகுதா ரைட்டில் போகுதான்றதை ஃபீல் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் போகிற மாதிரி இருந்தால் லெஃப்ட்டில் கொண்டு வந்துக்கலாம், லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருந்தால் ரைட்டில் கொண்டு வந்துக்கலாம். ரோடு கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்ம அதே லேனில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம ஃப்ரேம்குள்ளே எதனா வெஹிக்கிள்ஸ் உள்ளே வரும்போது எஸ்ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். நமக்கு க்ளோஸாக எதனா வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது சடன் ஷேக் ஆஃப் த ஸ்டீரிங் இருக்கக்கூடாது. அதனால தான் முன்னாடியே நம்ம மிரர் பார்த்து வச்சுக்கிறோம். அப்போ நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகே இந்த வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்னு. இண்டிகேட் பண்ணாமல் லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் நமக்கு பக்கத்து லேனில் இப்படி கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா என்ன லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் ஓவர்டேக் பண்ணுறாங்க, நம்ம நம்மளோட லேன்லேயே ட்ரைவ் பண்ணுவோம். இண்டிகேட் பண்ணாமல் நம்ம அவங்களோட லேனுக்குள்ளே வரமாட்டோன்ற கான்ஃபிடன்ஸ் தான் அவங்க ஓவர்டேக் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு மிரர் பார்க்கணும், இண்டிகேட் பண்ணணும். பின்னாடி வர வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லேன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்க அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடாக பார்க்கணும். எதனா வெஹிக்கிள்ஸ் உள்ளே வர மாதிரி இருந்தால் எஸ்ஆர் நோ தியரி. எஸ்ன்னா நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களை கிராஸ் பண்ண அலோவ் பண்ணிடுறோம். அப்படி நம்ம ஸ்லோ பண்ணும்போது பின்னாடி ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கணும். நோனா நல்லா ஹார்ன் பண்ணி அவங்க நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ரெடியூஸ் பண்ணும்போதும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு 60 to 80 ஸ்பீடில் ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணும்போது 80 ஸ்பீடுக்கு நம்ம அட்டைன் ஆனதுக்கப்புறம் 5th கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக பிகினர்ஸ் சிட்டிலே ட்ரைவ் பண்ணும்போது அவங்க 3rd கியர் 4th கியர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5th கியர் ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேஸில் அவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் என்ன ப்ரெஷரில் அவங்க ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறாங்களோ த சேம் ப்ரெஷர் ஷுட் பி கிவன் பை த ரைட் ஹேண்ட் வென் த லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஷிஃப்டிங் த கியர். ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்றதை கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். உதாரணத்துக்கு லெஃப்ட்டில் இந்த பஸ் போகிறாருன்னா இவர் ஒரு 60 ஸ்பீடில் போகிறாருன்னா நம்மளால் ஒரு 70 to 80 கொடுக்க முடிஞ்சால் மட்டுமே தான் ஓவர்டேக்கிங் ப்ராசஸே நம்ம ஆன் பண்ணணும். இல்லைனா அந்த ப்ராசஸை நம்ம அபேண்டன் பண்ணிடணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி கிராசிங்ஸ் வருதுன்னா முன்னாடியே நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். நம்ம ஃப்ரேமுக்கு நடுவில் யாராலும் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டோட்டலாக அவங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளில போனதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம சார்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது 80 ஸ்பீட்லேயே போங்க சார்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ண வேண்டாம். நமக்கு முன்னாடி எதாவது அப்டக்கிள் இருந்தால் மட்டும் ஸ்பீட் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 80ல் கான்ஸ்டண்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ வெஹிக்கிள் அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. அவர் எந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டே போகிறோன்னா நமக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிள் சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணால் கூட நம்ம மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு நம்மளால் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் அந்த ஸ்பீடு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த விஷயம்லாம் அவருக்கு நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக இந்த ரோடில் நம்ம அவர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம டிஸ்டன்ட்லேயே பார்க்குறோம், லெஃப்ட்டில் அந்த எல்லோ பஸ் இருக்கார். நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அவர் வருவாரா மாட்டாருன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். நமக்கும் அவருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவர் வருவார். இப்போ நம்ம முன்னாடியே நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். நமக்கு பக்கத்தில் அந்த நெக்ஸான் கார் நல்ல ஸ்பீடில் வந்தார், அவருமே ஸ்லோ பண்ணிட்டார். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன்.
அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கியர் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 5th டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டார். இந்த மாதிரி ரோட்டில் வெஹிக்கல்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணும்போது, நம்ம ஃப்ரேம்குள்ளே கிராஸ் பண்ணும்போது டோட்டலாக அவங்க அவுட் ஆஃப் தி ஃப்ரேம் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன ராங் அசம்ஷன் பண்ணிவிடுவோம்னா, அவங்க போயிடுவாங்கன்னு நினச்சி நம்ம மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடில் வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சைடில் வெஹிக்கிள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆன்டிசிபேட் பண்ணணும் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை. ஸோ சின்ன ரீகேப்பு, ஹைவேஸ் பொறுத்தவரையில் லேன் ஃபார்மேஷன், டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், மிரர் பார்த்தா லேன் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டீரிங்கை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கணும், முன்னாடி போகிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணணும், ஸ்மூத் பிரேக்காக இருக்கணும். அவங்க சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணால் கூட நம்மளோட பிரேக்கிங் சடனாக இருக்கக்கூடாது. நம்மளை எந்த வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்றது நம்ம சென்ஸ்குள்ளே இருக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட்டில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன், எதனா சிக்னல் ஜங்ஷன்ஸ் முன்னாடியே பார்த்தோன்னா நம்ம ஆக்சிலேருந்து கால் எடுத்துகிட்டு ஸ்லோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். வியூவர்ஸ், உங்ககிட்ட கார் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிளில் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம கொடுப்போம். ப்ரொஃபஷ்னலாக நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு எம்பிவி செக்மெண்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் சிட்டி அகாடமிஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.